ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைநேஸ் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் அண்டு கோகனட் ஐஸ்கிரீம் ரெண்டுமே செய்ய போகிறோம். அடுப்பே இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடுங்க. நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு பாதாம் முந்திரி ரெண்டுமே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மேங்கோ வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசரில் வைங்க. நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட்டியாக இருக்கும். இப்போது அந்த மாங்காவை அரைச்சிக்கலாம். இது மாதிரி தாங்க கட்டியாகிடும். நீங்கள் அப்படியே அரைச்சிங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி வந்து தோல் உரிச்சிட்டு வச்சுக்கோங்க. நான் 2 ஐஸ்கிரீம் செய்கிறதால நிறைய பாதாம் முந்திரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இப்போது பாதாம் முந்திரி அது கூட கண்டென்ஸ் மில்க், என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் நிறைய இருந்தால் கண்டென்ஸ் மில்க் மட்டும் போட்டுக்கோங்க. சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு கூட, இல்லை கண்டென்ஸ் மில்க் இல்லைனாலும் பரவாயில்ல, சுகர் மட்டும் போட்டுக்கோங்க. இது வந்து பேக்கெட் பால். நீங்கள் மாட்டுப்பால் எடுக்கிறது இருந்தால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பேக்கெட் பால் அப்படின்றதால நான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஐஸ்கிரீம் செஞ்சோம்னா சீக்கிரமாகவே கட்டியாகிடும். அதுக்காக நான் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சமாக போட்டதால் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தேவையானது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா சர்க்கரை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கட்டியான்னு பார்க்காதீங்க, அது பால் வந்து பேக்கெட்டோடு வச்சது. எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா மைய அரைச்சிருங்க. திப்பியெல்லாம் இருக்கவே கூடாது. எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அது கூட பால் பவுடர் நான் நிறைய குவான்டிட்டி செய்கிறதால 2 டைமாக போட்டுக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதுனா ஒரே டைமாக எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையுமே அரைச்சிக்கோங்க. இப்போது இது கூட நம்ம மேங்கோ வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பியூரி நான் அதிகமான அளவு செய்கிறதால நான் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா மேங்கோ, அந்த பாதாம் முந்திரி, ஃப்ரெஷ் க்ரீமு, கண்டென்ஸ் மில்க்கு எல்லாத்தையுமே போட்டு மில்க்கு எல்லாமே ஒரே ஜார்லேயே அரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாமே ரொம்ப நைஸாக அரையணுங்க. இது வந்து ஃபுட் கலரு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வீடியோக்காக கலருக்காக போட்டேன். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இருக்கிற பேட்ரி எல்லாமே இது மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் அதிகமாக செய்கிறது எங்கள் வீட்டில் எல்லாருமே நிறைய சாப்பிடுவாங்க, அதனால் நான் அதிகமாக செய்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டபுள் கலராக வரணும் அப்படின்றதுக்காக அந்த பாதாம் முந்திரி, அது கூட கண்டென்ஸ் மில்க்கு, பால் பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாமே சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அதை தனியாக வச்சுருக்கேன். இந்த மேங்கோ பியூரி போட்டதையும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்னிஷ்காக நம்ம மேலே தூவுறதுக்காக பாதாமும் முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ மேங்கோவில் வந்து ஐஸ்கிரீம் உள்ளே ஊற்றி அதை வைக்கிறாங்க இல்லையா, அதுக்காக அந்த மேங்கோவை கட் பண்ணிகிட்ருக்கேன் நான்.
அதுபோக நான் எக்ஸ்ட்ராவே செஞ்சுக்கிறதால பாக்ஸில் ஊற்றி வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி மேங்கோவிலையும் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா பாக்ஸில் கூட ஊற்றிக்கலாம். இது மாதிரி மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து அந்த கொட்டையை சுற்றி ஒரு கீரல் போட்டுருங்க. நீங்கள் விரலை விட்டு எடுத்தால் தான் எடுக்க முடியும், அப்படியே எடுக்கவே முடியாது. விரலை விட்டு ஃபுல்லாக ஒரு ரொட்டேட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது மாதிரி மேலே கொட்டையை பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். கீழே ஜூஸ்லாம் போகும். பிளேட் வச்சுக்கோங்க. நான் பிளேட் வச்சுருக்கேன். இந்த ஜூஸ் வந்து லாஸ்ட் டைம் மேலே கார்னிஷ்காக போடலாம், சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி 2 மாங்காய் எடுத்துருந்தேன். 2 மாங்காயுமே இந்த மாதிரி கொட்டையை எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பாருங்கள், உள்ளே இப்படி தான் இருந்தது. இப்போ வந்து அந்த செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம். நான் டபுள் கலராக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, இப்போ அதனால் அந்த கலரையும் ஊற்றி ஒயிட் கலரையும் ஊற்றி மேலே கார்னிஷ்காக பாதாம் முந்திரியை போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா செஞ்சதால் இந்த மாதிரி பாக்ஸில் ஊற்றிக்கிறேன். நடுவில் வந்து ஒயிட் கலர் க்ரீம் போட்டுக்கிறேங்க. இந்த பாருங்கள், ஒயிட் கலர் அது டபுள் ஷேடாக தெரியும். மறுபடியும் அந்த மேங்கோ பியூரியை ஊற்றிட்டு ஒயிட் கலர் க்ரீம் ஊற்றிக்கிறேங்க. மேலே கார்னிஷ்காக அந்த பாதாம் முந்திரி. இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து மேங்கோ பல்ப்பு கூட வைக்கலாங்க. அந்த க்யூபாக அரிஞ்சு வச்சது நீங்கள் நடுவில் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் மேலே மட்டும் போட்டுக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் இந்த ஐஸ்கிரீமை வந்து ஃப்ரீசரில் ஓவர் நைட்டு வச்சுக்கோங்க. டுவெண்ட்டி 4 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே எடுத்து செம்மையாக சாப்பிட்லாம். சம்மருக்கு வெளியிலலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி சாப்பிட்லாம். நான் வந்து அந்த மேங்கோ ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்தேன். எல்லாமே ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகவே இல்லைங்க. அதுக்குள்ளே என் பசங்க வந்து எடுத்துக்கொடுன்னு ஒரே தொல்லைங்க. அதனால் நான் எடுத்துட்டேன். இந்த மேங்கோ வந்து ஊற்றி வச்சு எப்படி தான் கட் பண்ணுறாங்கன்னு தெரியல. செம்ம கூலிங்க, கட் பண்ணவே முடியல. நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பாக்ஸ்லேயே ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மேங்கோவில் கட் பண்ணவே முடியல. கை ஃபுல்லாகவே சில்லுன்னு இருந்ததுங்க. இது பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகலை, அதனால் இப்படி இருக்குது. நீங்கள் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே நடுவில் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே சுற்றி மட்டும் தான் ஃப்ரீஸ் ஆகிருந்தது ஐஸ்கிரீமு. அதுக்குள்ளே எடுத்து கொடுமான்னு ஒரே தொல்லைங்க. 1 ஹவரில் காலி ஆகிடுச்சுங்க இந்த ஐஸ்கிரீம். இது மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இந்த மேங்கோ சீசனில் தான் இது மாதிரிலாம் செய்து சாப்பிட முடியும். ஐஸ்கிரீம் வெளியே சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். கடையில் இருக்க ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்ததுங்க. இப்போ வந்து கோகனட் ஐஸ்கிரீம் செய்யலாம். கோகனட் ஐஸ்கிரீமுக்கு வந்து நான் வந்து இளந்தேங்காவாக எடுத்திருக்கேன். இளந்தேங்காய்னா நம்ம அதை வந்து அரைச்சிட்டு அதோட பால் எடுத்து செய்ய வேணாம், அப்படியே வந்து அரைச்சிட்டு போட்டுக்கலாம். அதனால் நான் இளந்தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. தோல் எல்லாமே பீல் பண்ணிக்கோங்க. எந்த தேங்காவாக இருந்தாலுமே தோல் பீல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒயிட் கலரில் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். தேங்காவாக எடுத்திங்கன்னா அதை வந்து அரைச்சிட்டு பால் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி க்யூபாக வெட்டி வச்சுக்கோங்க.
இந்த கோகோனட் ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. மேங்கோ ஐஸ்கிரீமோட கோகோனட் ஐஸ்கிரீம் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த கோகோனட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் இந்த பாதாம் முந்திரி வந்து பாதாமை தோல் எடுத்து வச்சது முந்திரி, அது எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. சப்போஸ் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா பாதாம் முந்திரியை வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் வந்து கட்டியாக ஆக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி கட்டியாக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஐஸ்கிரீம் வந்து கட்டியாகும். நம்மளுக்கும் வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாகவே இருக்கும். அது கூட பால் பவுடருங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. பால் பவுட்ரு இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே செய்யலாம். சுகருங்க, நான் கண்டன்ஸ் மில்க் ஊற்றிருந்தேன். கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகர் மட்டுமே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மாதிரி நான் 2 டைமாக அரைச்சேன், அதனால் வந்து கிண்ணத்தில் ஊற்றியிருக்கேன். நான் நிறைய குவான்டிட்டி செஞ்சதால் கிண்ணத்தில் ஊற்றியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா ஒரே டைமில் எல்லாமே போட்டு அரைச்சிட்டு டேரெக்டாக நீங்கள் பாக்ஸில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டைம் அரைச்சதால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அப்படியே சாப்பிட்றதுக்கே. இது போல் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுனுங்க. பாருங்கள் இந்த தோசை மாவு பதத்துக்கு இருந்தது. இதுக்கு மேலே வந்து கார்னிஷ்காக நான் வந்து பாதாம் முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஐஸ்கிரீம் நல்லாவே சாப்பிடுவோங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடாத ஆளுங்களே இல்லை. எங்கள் மாமனார் மாமியாரை தவிர அவங்களே இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து சும்மா கொட்டாங்குச்சியில் செய்வாங்க இல்லையா, அதனால கொட்டாங்குச்சியும் எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கொட்டாங்குச்சியில் ஊற்றுனது அந்த தேங்காயோட ஸ்மெல் அப்படியே வந்தது. அந்த கொட்டாங்குச்சியோட ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல் பிடிச்சா அதில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து வேறு பாட்டிலில் வேறு கிண்ணத்தில் கூட ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கொட்டாங்குச்சி ஸ்மெல் பிடிக்கலைங்க. இது பாருங்கள், ஆனால் கொட்டாங்குச்சியில் வச்சது சீக்கிரமாகவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எப்படி தேங்காய் மாதிரியே இருக்க பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்குமே சாப்பிட்றதுக்குமே. இங்கே பாருங்க, வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இவர் எங்கள் சின்ன பையன், இவர் வந்து பெரிய பையன். சூப்பராக இருந்தது அம்மா அப்படின்னாரு. இவர் வந்து எங்கள் மச்சினருங்க. இவர் தான் எங்கள் வீட்டில் வந்து டேஸ்ட்லாம் பார்த்து சொல்கிறவர். எதை செஞ்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாருங்க. அவரே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஹோட்டல் போனால் கூட ஹோட்டலில் இருக்க சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்கிறவர். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. அது யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.